சார் என்ன சார் பண்ண சொல்றீங்க? பங்க்கில் தான் சார் பெட்ரோல் பதிலாக டீசலை மாற்றி கொடுத்துட்டானுங்க. அது ஊற்றுனால இன்ஜினு கொடங்குது. சார் ரெடி ஆகிடும் சார், ரெடி பண்ணிட்டு இருக்கிறான் சார். நம்ம பையன் தான் சார் ரெடி பண்ணிட்டு இருக்கிறான் சார். ரெடி ஆன உடனே கரெக்டாக 10 மணிக்கு உங்களுக்கு வண்டி வந்துடும் சார், சொன்ன டைமுக்கு. என்னது மணி 10:15 சார்? உங்கள் வாட்ச் எதுனா தப்பாக ஓடும் சார். கனவிதுதான் நிஜமிதுதான் உலகினிலே யார் வெல்லும். எது வண்டி ரெடியாகலாம் கூலிப்படை ஏவி கொண்டுடுவா சார்? நானே கூலி வேலை தான் சார் செஞ்சுட்டு இருக்கிறேன் சார். 5 நிமிஷம் சொன்னேன்ல, வண்டி 2 நிமிஷத்தில் ரெடி ஆகும் சார். டேய் தக்காளி, நான் கூட உன்னை என்னமோ நினச்சிட்டா. பச்சை தண்ணி கூட பல்ல படாமல் காலையிலேருந்து வேலை பார்த்துட்டு இருக்கிறாடா. டேய் தக்காளி, அதான் இன்ஜின் சார்ஜ் ஆயிடுச்சு, அப்புறம் ஏன்டா வேலை பார்த்துட்டு இருக்கிற? டேய் தக்காளி 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 தக்கு எங்கே இருப்பா? வேலை பார்த்துட்டு போதுண்டா சார். அட நாஜாடி, இவ்வளவு நேரம் தூங்கிட்டு இருந்தாடா. அவன் என்னடா கூலிப்படி கொல்றான், இவன் என்னடா கொச்சை அடிச்சு தூங்கிட்டு இருக்கிறான். டேய் வண்டி அப்படா ரெடி பண்ணுவா? டேய் டேய் என்னடா சொல்ற? ஐயோ, அந்த கூலிப்படி உடனே அது பழிச்சிடுமோ? அப்பதான் வேலை முடியும். ஏய் காலண்டர்ல நீ ஏதோ யோகன்னு போட்டு வச்சுக்குது. அது உனக்கு பின்ன உனக்கா உங்களுக்கு வச்சுக்கிட்ட யோகம் இந்த வேலுக்கு தான் அடிக்கும். அடிச்சாலும் அடிக்க யோகம். இத்தனை வருஷமா உன்னோட குப்பை கொட்டுறேன். படிக்காத யோகம் இப்ப அடிக்க போதா? தத்திரம் வாய மூர்ச்சி உன் கூட இருந்தா எனக்கு எங்க யோகம் அடிக்கும். வீட்டுல ஒரு பசு மாடு இருந்தாக்கா நான் பால் கந்து சம்பாதிச்சுக்க. வீட்டு செலவுக்கு எவ்வளவு அச்சும் போவான். அதுக்கு பொட்டு புண்ணாக்கு நொய் அதெல்லாம் வச்சாதாண்டி அவன் பால் கறக்கான். அதுவும் கணக்கு போட்டு பார்த்தா ஒன்னும் கிடையாது. எப்படித்தான் போய்கிட்ட பழகித்தினாடி பழகித்தி இத்தனை வருஷமா போய்கலையா? நீ ஓட்டனுக்கு தாங்கிற, நான் திடாது போட்டுக்கு தாங்கிற, சாப்பிட்டுக்கு தாங்கிற. என்ன கிடக்குது வாடி பார்த்துக்கோ. முன்னாடியே வேன் விட்டு வச்சுக்கிதா? என்ன கேட்கவே இல்லை. என்னடா இது அநியாயமாக்குதா? ஒரு வார்த்தை கேட்க தவிர என்ன? ரிப்பேர் ஆகி கிடக்குது, ரிப்பேர் பண்ணிக்கின்னு போட்டியா முடியா? அது எப்படியே கேட்காத கொள்ளாதையே நம்ம எல்லாம் நிறுத்திக்குவோம். நான் கம்முன்னு விட்டு போடுனா இதாண்டி வேலையே இருக்குது. இனிமேல் முதல்ல அந்த டிரைவர் இருக்கிறேன் பாருங்க. அவசரப்பட்டு நம்மளையும் கழட்டிட்டோம். இது எப்படி மாத்துறதுன்னு தெரியல. டேய் 10-15 ஸ்பேனர்டா இருக்கிறதே 2 ஸ்பேனர். இதுல 10-15 கேக்குறேன். அதுவும் அந்த லாரிக்காரன் சீக்கிரம் வேலை முடியலன்னா செருப்பை கைட்டு அடி போனேன். செருப்பால அடிப்பானா? டேய் டிரைவர் நானே வேலை பார்த்துட்டு இருக்கிறேன். நீ என்னடா சும்மா உட்காந்துக்கிற? எந்தடா முதல்ல டீசல் திருடெல்லாம் ஓனை கிட்ட போட்டு கொடுத்துட்டேன். ஐயோ வருமானத்துல கை வைக்கிறானே. டேய் அப்பா சாமி, நீ எதுவும் சொல்லிடாதடா. உன் வாட்டை வேலை வச்சுக்கிட்டு நீ இப்ப என்னடா தூங்கணுமாடா? தூங்குடா கும்பகர்ணா. உன்னை போய் அந்த சேர்த்து விட்டாங்க பாரு. என் புத்தி செருப்பால அடிக்கணும். மொத்த பீசி போட்டுது ஒத்தரோட காணும். ஆனா அந்த சைடு குரல் கேக்குது. யாருன்னு பாப்போம். தகுறானுங்களா? என்னையா வேடிக்கை பார்க்க வந்தியா? தொழில் நடக்கிற இடத்துல டிஸ்டர்ப் பண்ண கூடாது. அப்படி ஓரமா உட்காந்து பாரு. ஏய் யாரோட மேல தான் வேண்டி விட்டு கேட்க மாட்டேங்கிற? என்ன வந்து பெறாக பார்க்க வர இருக்காங்கறா? முதல்ல யாராவது வெட்டி விட்டுதா? என்ன வண்டியா இது? இவனோட இடமா? பார்க்கறது பிச்சைக்கார மாதிரி இருக்கிறான். இவன் எப்படி இந்த இடத்த வளர்ச்சிருப்பான்? ஒருவேளை புறம்போக்கு இடத்த பட்டா போட்டு வளர்ச்சிருப்பானோ? புறம்போக்கடும் குத்தன காலையும் கூட மூஞ்சி. கரெக்டா தான் சொன்னேன். புறம்பே கேட்டிருந்தேன். முதல்ல நம்ம பட்டா போட்டிருந்தோம், அப்புறம் பட்டா வாங்கிட்டான். புறம்போக்க கையா புறம்போக்கு இடத்துல கொட்டா போட்டு பட்டா வாங்கிட்டு என் சட்டையை வந்து புரியுற? டேய் ஓனா மூஞ்சி, புறம்போக்கு தான்டா கொட்டா போட்டு பட்டா வாங்கிட்டுடா. இப்ப இது ஏன் இடம்டா? நீ ஏன்டா வண்டி நிறுத்துன? தெரியாம நிறுத்திட்டேயா. டயரை மாத்திட்டு நான் இடத்த காலி பண்ணியா? அதுக்கு முதல்ல மரியாதை சொல்லணும். கூட நெக்கலா சொல்லிவிட்டு அப்புறம் வந்து இந்த கழிப்புறா கிளம்பு. இங்க இவ்வளவு ரணங்கள்லாம் ஆகுது. இவன் எதனா கண்டுக்கிறான்னு பார்த்தா. டேய் 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 ஒன்னேதான்டா. டேய் 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 புரிஞ்சு போச்சுடா. பிரச்சனைன்னு வந்தவொடனே பேக் அடிக்கிற பாத்தியா? யாராவன் இவ்வளவு தூரம் கத்துறான்? சட்டை கூட பண்ணல. சரியான செவட்டுக்காரனா இருப்போம். அவனை வச்சுன்னு வேலை வாங்கிக்கிறா. பாம்பு காதையா. பிரச்சனை வந்துட்டா மட்டும் எதுவுமே கண்டுக்க மாட்டாயா? அதிகாடா அவனை வச்சுன்னு வேலை வாங்குறான். அவனுக்கு காசு கொடுக்குறல்ல தண்டடா. எது இவனை வெளியே தள்ளிட்டா? தெரிஞ்ச டீசல்லாம் இவனை வச்சுதான் வெளியே வச்சுருக்கிறேன். இவனை அனுப்பிவிட்டா நானே சோத்துக்கு சிங்கி அடிக்கணும். டீசல் திருடுறீங்களா? டேய் இந்த ஓனர் உங்க கையில நம்பி விடுறான்.
நீங்க டீசல் ஊற்றி நீங்க போயிடுறீங்க, அது தப்பு இல்லை. புறம்போக்கு நிலத்தை வளைச்சு பட்டா போட்டிட்டு அது தப்பு இல்ல. தப்புதான் சொன்ன எங்க கேக்குறான் அந்த ஆளு. இப்ப கூட கோயில் நிலத்துல 2 பட்டா போட்டு வச்சுக்கிறான். அது எப்ப பட்டா வாங்கணும்னு தெரியல. ஏய் அவன் உன்னை கேட்டானா? அவன் உன்னை கேட்டானான்ற எதுக்கு நீ அதெல்லாம் சொல்லிக்கிறீங்க? நான் எங்கேயோ சம்பாதிக்கிறேன், அது ஏன் உன்னால சொல்றேன்? இவன் மதிப்பானா? போடியா பல வழியா. நான் கொட்டா போட்டு தானே சொன்னேன். நான் ஏர்ல கல்லு உனக்கு இதெல்லாம் சொன்னேன். போடின்ற யோ பெரிய மனுஷனாயா நீ இதே பொழப்பா சுத்திட்டு இருக்குதா? ஏய் பாத்தியாடா, நம்மளால டீசல் தான் திருடி வித்துறோம், இந்த ஆளு ஊரே திருடி வைக்கிறான்டா. யோ உன்கிட்ட வேலை பார்க்கறதோட அவன்கிட்ட வேலை பார்த்துக்கலாம். டீசல் தான் திருடு, அவன் லேண்டே விற்கிறான். கோடி சொன்னா ஆயிடுவான் பாரு. டேய் என்கிட்ட இருந்தனா வேலை மட்டும்தான் போவோம், இந்த ஆளு கூட இருந்தனா ஜெயில கை தான் திங்கணும், ஓகேவா? டேய் முதல்ல நீ உருப்படணும்னா அவனை தூக்கிடு. அவனை தூக்குனா தான் நீ உருப்படுவ, இல்லைன்னா நீ உருப்படவே மாட்ட. உக்காந்து எடுத்து விட்டு அவன் என்ன பண்ணிக்கிறான்? சப்ளாவில் போட்டு வேலை செஞ்சுக்கிறான். அவன் கிள்ளிடுறா உனக்கு. முதல்ல அவனை அனுப்பிடா. இவன் அனுப்பிட்டான், இந்த வேலையை யார் செய்யிட்ட? டேய் அவனை விட்டு அவனுக்கு ஆளே கிடையாதா? நான் செய்கிறேன். ஒரு நாளைக்கு 3 கார் 3 வேன் மொத்தம் மாட்டி விடுவேன் ஒரே நாளில். எது மாற்றி விடுவியா? டீசல் திருடத்தை மாற்றி விடுவியா? டேய் டீசல் திருடத்தே கிடையாடா நீ. இந்த பார், இந்த டயரை கேட்டு பய டயரை மாட்டோம். அதே மாதிரி இன்ஜினு உதவாத இன்ஜினை மாட்டு இருக்கிற இன்ஜினை அதை தள்ளிடலாம். அதான்டா பணக்காரன். இவன் நம்மளை விட பெரிய தொழில்காரனா இருப்பானோ? அப்ப நம்ம இவன்கிட்ட தான் தொழில் கத்துக்கணும். சரிங்க சார், இப்ப என்ன சொல்ல வரீங்க? டேய் இந்த சக்கரம் அந்த சக்கரம் 4 சக்கரத்தையும் கிளீனா மாட்டி கொடுத்துறேன். எனக்கு எவ்வளவு தருவேன்? யோ உனக்கு திருட மட்டும்தான் தெரியும், கைட்டி விற்கிறவனுக்கு மாட்ட தெரியாதா? போலீஸ்ல தான் மாட்ட போறீங்க. சரியா? டயரை மாற்றி விட்டுரு, இன்ஜினையும் மாட்டிடு. எவ்வளவு எதிர்பார்க்குற சொல்லு. டேய் 4 டயர் இன்ஜின் அதான் 5000 கொடு. டீசல் திருடின காசு ஒரு 6000 இருக்குது. சரி விடு, 5000 உனக்கு போனாலும் 1000 ரூபா மிச்சம் தான். சரியா? மாற்றி கொடுத்துரு. இந்தா ஸ்பேனர் புடி. சரியா? நான் போய் சாப்பிட்டு வந்துடுறேன், அதுக்குள்ள மாற்றிடுவில்ல? 2 நிமிஷம்டா, நீ போடா. டேய் வாடா, பிரியாணி வாங்கி தரேன். பிரியாணி ஒன்று எப்படி வராம பாரு, நாக்க தொங்க போத்திக்கிட்டு. போங்கடி போங்க, நீ போய் வரதுக்குள்ள வண்டியே வித்துடுறேன். ஆஹா நம்ம கிருஷ்ணமூர்த்தி வரான். அவங்க ஆயா சேர்த்ததுக்கு எல்ஐசி பணம் வந்துக்குதா. இவனை வச்சு தான் நம்ம வண்டி தள்ளிடணும். பாப்பா கிருஷ்ணமூர்த்தியா, எங்க கோடி நடையா நடந்து போய் நகர ஆயா மரகில் எவனா வேலை? அதில் வேலை பேங்க் வரைக்கும் போய்க்கிறான். எங்க ஆயா மறக்கலை. கிருஷ்ணமூர்த்திய உங்க ஆயா சாவர வயசாது, சிறு வயசு. அதை நினச்சாலே எனக்கே ரொம்ப கஷ்டமாகுது. ஆமாம் 96 வயசு தான் ஆகுது. சின்ன வயசுல கடவுள் எங்க ஆயாவை பறிச்சுக்கிட்டார். அதை நினைச்சா எனக்குள்ள ரொம்ப பரிதாபமாகுது கிருஷ்ணா. என்ன பண்றது? அவ்வளவுதான் டைம். உனக்கு எப்ப டைம்? டேய் என்னடா பொசுக்குன்னு எனக்கு எப்ப டைம்னு கேக்குறா? என்ன டைம்னு கேட்டேன். பேங்குக்கு போகணும், அதனால தான் கேட்டேன். ஆட போடா, நீ அதை கேட்டேன் எனக்கு அதுல அப்படியே தூக்கி போட்டுச்சு. எதுக்கு கூட்ட? பேங்க் டைம் ஆகுது, சீக்கிரம் போகணும். இல்லடா எனக்கு ஒரு ஆசை வந்துச்சு உன் மேல. ஆமா நான் நடிக்கிற நயன்தாரா பாரு, என் மேல உனக்கு ஆசை வந்து போயா வேலை. எனக்கு வேலை கெட்டு போச்சு, போறேன். வேலை கெட்டு போச்சா? இன்னும் முடியலடா, இருக்குதுடா. டேய் இங்க வாடா. போயா, பேங்க் போய் பணம் எடுக்கணும் 10 லட்சம், இல்லைன்னா பேங்க் க்ளோஸ் பண்ணிடுவாங்க. நான் போறையா? 10 லட்சமோ? டேய் கிருஷ்ணா, 10 லட்சத்தை எத்தாந்து என்னடா பண்ண போறா? போயா வேலை. நான் ஆயா செத்ததுக்காக ஆட்டு பண்ண வச்சு ஆயா ஞாபகமா வச்சிரு, பார்த்து போயா. டேய் கிருஷ்ணா, எந்த காலத்துல இருக்கிற ஆடு மேய்க்கிது மாடு மேய்க்குதுலாம்? ஏற்கனவே உன் கையில டிரைவர் வேலைக்குது, நம்ம வேணாம் வாங்கிக்கோ. வேணா? உனக்கு எதுரா வேணு? நீயே ஒரு திருட்டு பையன், உனக்கு எதுரா முதல்ல வேணு? உன் வேணுன்னு சொல்ற? திருடன காசு தான்டா. வேணும் வாங்கினேன், அது வேணான்னு நிக்க கூடாதா? திருட்டு காசுல வாங்கின வேணாம், போலீஸ் கேஸ் ஆயிடும். வானா வேலு. டேய் நான் வேணெல்லாம் திருடல, வச்சு காசு குத்து வாங்கிக்கிறேன். திருட்டு வேணா இருந்தாலும் நல்ல பொருளா இருக்கு. சரி அடிச்சு புடிச்சு அடிமாட்டு விலைக்கு கேட்டு வாங்கி வண்டி ஓட்ட வேண்டியதுதான். நல்ல வண்டியா இது? என்ன கந்த கோலமா இருக்கு? கிருஷ்ணா 2 சக்கரம் பஞ்சர் ஆயிட்டு. பஞ்சர் ஆன வண்டி நான் 2வது வச்சுக்கிட்டே இல்லை. அன்னைக்கு கூட ஒரு காரு பஞ்சர் வித்துட்டேன், ஒரு டாக்ஸி பஞ்சர் வித்துட்டேன், இதுவும் பஞ்சர். அதனால தான் வண்டி கொடுக்குறேன். என்ன பஞ்சரான வண்டிய வித்துடுவியா? எங்க பஞ்சர் ஆகுதோ
ரோடாக இருந்தாலும் சரி தான், வீடாக இருந்தாலும் சரி தான், எங்கே பஞ்சர் ஆகுதோ அங்கேயே விற்றுட்டு போயிடுவேன். அது வேணாம், அது எனக்கு ராசியே கிடையாது. டயரு எடுத்துக்கின்னு கிளீனரும் டிரைவரும் போய்க்கிறாங்க, அவங்க ஒட்டி எடுத்துன்னு வந்து கிளீனாக மாட்டிடுவானுங்க. அது மேலே போட்டு தான் நான் ரேட்டை பேசுவேன். அவனுக்கு வந்தானுங்கன்னா ரேட்டை ஏற்றி சொல்லுவானுங்க. இப்போவே பேசி முடிச்சிடணும். வேலை எவ்வளோ சொல்கிற இப்போவே சொல்லு. சீக்கிரம் பேங்க்குக்கு போனோம். 25 லட்சத்துக்கு நான் வாங்கினேன், உனக்கு இப்போ 15 லட்சம் ரூபாய்க்கு குத்துறேன். 15 லட்சம்னா எனக்கு வண்டி வேணாம். ஒரே ரேட்டு 5 லட்சம் நான் வாங்கிக்கிறேன். அதுக்கு நான் ஆட்டு பண்ணியா வச்சுக்குவேன். போயா கிருஷ்ணா கிருஷ்ணா கிருஷ்ணா, என்னடா இவ்வளோ பேசிட்டு கப்பாலும் ஓடுற? ஆடு பிடிச்சி வளர்க்க போறேன்னு ஆட்டெல்லாம் அவ்வளோ லாபம் கிடைக்காது. 10 செத்துச்சுன்னா குட்டியே விட்டான், அதை 2வது நீ கூட்டவே முடியாது. இதுக்குது பார், ரத்தம் ரத்தம் ஏறி உட்காந்து சும்மா ஸ்டேரிங் முறுக்குன்னா பணம். கிருஷ்ணா, நான் 15 லட்சம் கட்டினா நீ 5 லட்சம் கேட்குறிய, அடி மாட்டுக்கு விலை கேட்குறிய. ஒரு 10 லட்சம் வா உனக்காக. ஒரே வேலை 5 லட்சம் தான். இப்பவே செக்கு கொடுக்குறேன், நீயே போய் பேங்க்ல எடுத்துக்க. இல்லைன்னா என்னை விடு, ஆடு வாங்கி மேய்ச்சிக்கின்னு நான் பார்த்துக்கிறேன். எனக்கு வண்டி வேணாம். அட முதல்ல நம்ம சொல்றத கேட்கவும் மாட்டேன், தொக்கு 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 தொக்குன்றான். நான் சுத்தம் சுத்தம்ன்றான். எவ்வளோதான் நான் சொல்லுவேன்? டேய் இருடா, இவ்வளோ சொல்ற மனசாட்சியே இல்லைடா உனக்கு. சரிடா, நீ சொன்ன வேலை செக்க கொடுறா. டிரைவர் கிளீனர் வரத்துக்குள்ள செக்கை கொடுத்து டீலை முடிச்சிடணும். சரி, என் தலையெழுத்து அடிமாட்டு வேலைக்கு தான் நான் கொடுக்குறேன் உனக்கு. அதுக்கு என்ன பண்ண சொல்ற? என்னால் முடிஞ்சது தான் வாங்க முடியும். செக்கு தரேன். 5 லட்சத்துக்கு செக்கு பேங்க்கில் போய் எடுத்துக்க. கிருஷ்ணா, பேங்க்ல பணம் இருக்குமா இருக்காதா? அப்புறம் ஏமாத்திட்டு வந்துட்டு போடாடி. நான் குழந்தை குட்டிக்காரன்டா, திருப்பியும் அதே மாதிரி நான் எடுக்கணும். ஆயா செத்து எல்ஐசியில் வந்த காசு 10 லட்சம், 5 லட்சம் செக்கு கொடுத்துருக்கேன். நீ போய் பேங்க்கில் எடுத்துக்க. இந்த பார், இப்போ டிரைவரும் கிளீனரும் வருவாங்க டயர் எடுத்துக்கின்னு. மாட்டு கிளீனா சாவி கொடுக்கும்போது ஆளுக்கு 100 ரூபாய் அவனுக்கு கையில் கொடுத்துரு. அது போதும் அப்படின்னு அவனுக்கு போடுவானுங்க. வேலை வண்டிக்கு ஆர்சி புக்கு, இன்சூரன்ஸு அதெல்லாம் நீ தானே கொடுக்கணும். நான் ஃபோன் பண்ணி கிளீனாக சொல்லிடுறேன், அவனுக்கு கிளீனாக கொடுத்துருவானுங்க. நீ ஆளுக்கு ஒரு 100 ரூபாய் கொடுத்துட்டு நீ எடுத்துன்னு போ. ஏன்னா அது கொடுக்கலன்னா அவனுங்க மிரளுவானுங்க. அது கொடுத்தோன்னே கோட்டருக்கு ஆசியே அப்படின்னு கிளம்பிடுவானுங்க. சரி வேலை, வண்டியாண்டியே இருக்கிறேன். கரெக்டாக வந்து சரியா கொடுத்துருவாங்கல்ல? கரெக்டாக கொடுத்துருவானுங்க. கொடுக்கலன்னா நான் எதுக்குறேன். சீக்கிரம் வர சொல்லு, நான் வண்டியாண்டியே இருக்கிறேன். இதோ போகிறேன், போய் ஃபோன் பண்ணி சொல்லிடுறேன். எப்பா வேலை, என் முண்டாட்டி நான் கத்துனா. சரி, இன்னைக்கு கடிச்சது. இதை வெட்டிங்கன்னா அவளை இட்டுக்குன்னு நேராக வெளியூருக்கு போட வேண்டியதான். யோ, நானே டீ கடையை தேடி ஆட்டோவில் போயிட்டு வந்தேயா. யாருவா நம்ம வண்டிக்கு முன்னாடி இவன் நிற்கிறான். அவன் எங்க விட்டுட்டு போனவன காணோம். யார் நீ நெட்டு போட்டு திருட்டு போகலான்னு பார்க்குறியா? என்ன நெட்டு போட்டு திருடுறனா? இந்த வண்டிக்கு ஓனர் நான் தான். நீ யாருப்பா? எது வண்டி ஓனர் நீயா? டேய், வண்டி ஓனர் பானியில் இருக்காண்டா. வண்டி வேலு வித்துட்டான். வேலு பாரின்னு இல்ல, லோக்கலு. டேய், என்ன சொல்ற? இந்த மூக்கு நீட்டா காக்கா மாதிரி இருந்தானே அவனா? அவன் தான் வேலு. எது யார் விட்டு வண்டியோ யார் விற்கிட்ட? டேய் நவரா, ஏற்கனவே கூலிப்படை வச்சு என்னை தேட்டிக்கிறாங்க. வண்டி மேலே கை வைக்காதா? யாரு கிட்ட வண்டியை தொடவா நான் சொல்றேன். 5 லட்சம் கொடுத்து வாங்கியிருக்கேன் நானு. என்ன கொலைகாரன் மாத்திட்டாங்க. கொலைகாரனா ஆகிட்டியா? டேய் இருடா, அவன் வேற கூலிப்படையை வச்சு கொல்றாங்களாம். இவன் என்னடா கொலைகாரனா ஆகுறாங்களாம். இன்னைக்கு யார் மூஞ்சில் தான் முடிச்சுன்னே தெரியல. ஓனர்கிட்ட பேசாம வண்டி காணாம போச்சுன்னு சரண்டா ஆகிட வேண்டியதுதான். ஐயோ, வண்டி சாவி ஆட்சிப்புக்கெல்லாம் கொடுக்கல. டேய் நில்லுடா, டேய் நில்லுடா.